உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. ஒன்றிய அரசின் பாராமுகத்தை எடுத்துக் கூறி திண்ணை பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் 65வது வார்டு ஏர்போர்ட் புதுத்தெரு பகுதியில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மக்களிடம் அரசின் திட்டங்களை விளக்கி கலந்துரையாடினார். திருச்சி தெற்கு மாவட்டம் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பெண்களிடம் வழங்கிய அமைச்சர் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்து விளக்கி கூறியதோடு குழந்தைகளின் கல்வி குறித்தும் கேட்டறிந்தார். ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இதையெல்லாம் மீறி ஒரு நல்லாட்சியை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இதனை நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கூறிய அமைச்சர், ஒன்றிய அரசு வஞ்சித்தாலும் தொடர்ந்து தமிழக அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் என்று கூறினார். அப்போது அமைச்சரிடம் தமிழக அரசின் திட்டங்கள் பயனுள்ளதாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தொகுதி பொறுப்பாளர் ராஜேஷ், பகுதி கழக செயலாளர் மணிவேல், மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன் மற்றும் பகுதி செயலாளர் மணிவேல், வட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அக்கா ஐயா ஐயா இங்க பாருங்க. திருப்பி அப்ளை பண்ணீங்களா? இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.